ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு vlog தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் 4 o'clockலேருந்து ஒரு 9:30 வரைக்கும் என்னோடய ஒர்க்கு வந்து எப்படி போகுது அப்படின்றது தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு வந்திருக்கோம். இன்னும் எதுவும் அரேஞ்ச் பண்ணல. 15 days ஆகுது நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டு வந்து. ஸோ 15 days-ஆகவே இந்த வீட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால் இன்னும் எதுவும் எடுத்து வைக்கல. கிச்சன் மட்டும் வந்து டெய்லி வந்து ரொம்ப முக்கியமானது மட்டும் எடுத்து மேலோட்டமாக நான் வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்கேன். கபோர்ட்லேயும் வந்து ப்ராப்பராக எதுவும் வந்து அரேஞ்ச் பண்ணல. என் வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய பழைய கிச்சனுக்கும் இந்த கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு கிச்சன் இருந்தால் கூட வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடிஞ்சிடும் பழைய கிச்சனை விட கம்பேர் பண்ணும்போது. இங்கே கத்தாரில் வந்து பார்த்திங்கன்னா 1 BHK உள்ள வீடு எல்லாத்துக்குமே வந்து கிச்சன் வந்து சின்னதாக தான் வந்து இருக்கும். 2 BHK இல்லைனா வந்து 3 BHK அந்த மாதிரி போகும்போது தான் வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக பெரிய கிச்சனாக வந்து கிடைக்கும். ஸோ எங்களுக்கு வந்து இது போதும். இதை விட சின்ன கிச்சனாக இருந்தாலும் வந்து எனக்கு இப்போ மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து பழகிடுச்சு. ஓவரால் என்னோடய கிச்சனை வந்து பாருங்கள். என்னோடய பொண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூலில் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. உடம்பு சரியில்லாமல் அவளும் வந்து ஒரு 2-3 days வந்து ஸ்கூல் வந்து லீவ் போட்டாள். ஸோ எல்லாமே வந்து லேட்டாக தான் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுதான் வந்து நானும் அவளும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸில் வந்து அபாக்கஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. கடையிலே வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ வீட்டில் வந்து ஏதாவது செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். வீட்டிலே வந்து இந்த ஒரு பாக்ஸ் ஒன்று இருந்தது, பழைய பாக்ஸு. ஸோ அதை வச்சு வந்து அபாக்கஸ் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவளும் வந்து நிறைய ஐடியா வந்து சொல்லிகிட்டு இருந்தா, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேப்பர் வந்து ஃபோல்டிங் மட்டும் அவளுக்கு கரெக்டாக வரல. அதனால் அது மட்டும் நான் வந்து பண்ணி அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வந்து கம்மில் வந்து வச்சு எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன். அவள் வந்து சொன்னால் செலோ டைப் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியா வந்து எனக்கு கொடுத்தா. பக்கத்துலேயே என் சின்ன பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து அவளும் வந்து அவள் வேலையை செஞ்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 digit வரா மாதிரி வந்து செய்ய சொல்லியிருந்தாங்க. ஸ்டிக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு யூஸ் ஆகாத ஒரு ஸ்கெட்சு வந்து நான் வந்து க்ரிப்புக்காக நான் வச்சுட்டு அதில் வந்து பேப்பர் வந்து சுற்றி நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதுக்கு வந்து உள்ளே வந்து பீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட இல்லை. ஸோ அந்த பீட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலர் பேப்பர் வந்து எங்ககிட்ட இருந்தது. ஸோ அதிலே வந்து ரோல் பண்ணி பீட்ஸ் மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சு கொடுத்துட்டேன் நான். ஒவ்வொரு டிஜிட்க்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அவளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சாச்சு. வெரி குட். இப்போ எவ்வளோ இருக்கு? 332. வெரி குட். இப்போ எவ்வளோ இருக்கு? 322. வெரி குட். ஓகே. ஸோ இது வந்து இன்னொரு ஆக்டிவிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. அவளோட சைல்டுஹுட் பிக்சர்ஸ் எல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணி ஒரு கொலாஜ் மாதிரி மேக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது வந்து அவள் தூங்க போயிட்டாளா, அதனால் ஸோ நானே வந்து இதை வந்து ஒட்டி ரெடி பண்ணிட்டேன் நைட்டு. ஸோ வந்து இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா மொதல் நாள் ஈவினிங் வந்து எடுத்தது. ஸோ இது நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து அடுத்த நாள் காலையில் என்ன தேவையோ அதை எப்பயுமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். ஏன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எந்திரிச்சு செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளைக்கு புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அது எல்லாம் தான் வந்து வேணும். அதனால் அது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து ஊற வச்சுருவேன். நான் வந்து வடித்து செய்கிறதுனால ரொம்ப நேரம் வந்து ஊறினாலும் அது பிரச்சனை இல்லை. குக்கரில் வச்சோம் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணிலாம் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நைட்டே எப்பயுமே நான் வந்து அரிசியும் வந்து ஊற வச்சுருவேன். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock நான் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். எப்பயுமே வந்து நான் ஒரு 4:30, 4:45 எந்திரிச்சு தான் சமைப்பேன். இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுனால ஒரு 1/2 an hour முன்னாடியே நான் வந்து எந்திரிச்சு குக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நான் ரைஸு உல வச்சுட்டு அதில் வந்து அரிசியை வந்து சேர்த்துட்டேன் நான். என் பொண்ணும் வந்து சீக்கிரமாகவே வந்து
கிளம்பிடுவா ஸ்கூலுக்கு. ஹஸ்பண்டும் என் பெரிய பொண்ணும் பார்த்திங்கன்னா 2 பேருமே 6:45க்கெலாம் கிளம்பிடுவாங்க. ஸோ நான் 6:45க்குள்ளே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து செஞ்சு முடிக்கணும். அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு குக் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதினா ரைஸ் தான் செய்ய போகிறேன். புதினா வந்து அந்த துவையல் மாதிரி செஞ்சுட்டு அதை ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் இதை எல்லாத்தையும் வறுக்க போகிறேன் நான். அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா வந்து சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து சேர்த்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய் வந்து சீக்கிரமாகவே வறுபட்டுரும். அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துடலாம். புளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து சாஃப்டாகிடும். ஸோ மிக்சியில் வந்து அரைக்கிறதுக்கு வந்து அது ஈஸியாக வந்து அரைப்பட்டுரும். அப்படி இல்லைன்னா வந்து அங்கங்கே சரியாக மையாத மாதிரி வந்து இருக்கும். அதையும் நான் எடுத்து மிக்சியில் வச்சுட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கிறேன். இந்த தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணி வந்து ஃபஸ்ட்டு கொதி வரும் பார்த்திங்களா, அந்த தண்ணி வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துகிட்டு அதில் பனங்கற்கண்டு போட்டு குடித்தோம் அப்படின்னா இந்த ட்ரை காஃப் இருக்கிறவங்களுக்கு வந்து இது சரியாயிரும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை காஃப் இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் இந்த தண்ணியை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து புதினா ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை அந்த மசாலா தான் செய்ய போகிறேன். மசாலானா அந்த காரம் போட்டு சிம்பிளாக செய்கிறது தான் செய்ய போகிறேன். கிச்சனில் மட்டும்தான் நான் லைட் போட்டிருக்கேன். ஏன்னா ஹாலில் வந்து லைட் போடலை. ஏன்னா வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட் போடலை. எல்லோரும் தூங்கிட்டுருக்காங்க. ஹஸ்பண்டும் பசங்களும் தூங்கிட்டுருக்காங்க. முட்டையை வந்து பாயில் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். நைட்டே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அது எல்லாத்தையும் வந்து இப்போ எடுத்து வாஷ் பண்ணிட வேண்டியது தான். இந்த துவையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கை அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். மீதி கொஞ்சமாக வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். ஏதாவது ஜூஸ் போடுறதுக்கு இல்லைனா ஏதாவது தாளிக்கும் போது தேவைப்படும் அப்படின்ட்டு. கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 25 நாளைக்கு மேலே கூட இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நல்லா பல்காக தான் கிடைக்கும் கருவேப்பிலை. அதனால் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பார்த்திங்கன்னா ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா போதும். புதினா வந்து கொஞ்சம் 2 கை அளவுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது கூடவே வந்து ஒரு 5 பல்லு கிட்ட பூண்டும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சும் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வடிகட்டுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ வந்து என் பொண்ணுக்கு வந்து அவளுக்கு ஸ்நாக்ஸ் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். அவளுக்கு வந்து 2 பிரேக்கு தான் வந்து விடுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் தான். அதனால் வந்து பெருசாக சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது. ஸோ 2த்துலேயுமே வந்து 2 பிரேக்குக்குமே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான். ஒன்றுத்தில் ஃப்ரூட்ஸு, ஒன்றுத்தில் இது மாதிரி நட்ஸு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு காலையில் வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு வந்து இட்லி தான் இன்றைக்கி வந்து பொடி இட்லி தான் செஞ்சு தரப்போகிறேன். ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வரும்போது வந்து சாப்பிட்டுட்டு வந்துடுவா. மீதி 2 பிரேக்குக்கு வந்து இட்லியும் ஸ்நாக்ஸும் வந்து அவள் சாப்பிட்டுக்குவா. தண்ணிலாம் வடிஞ்சிருச்சு. இப்போ புதினா எல்லாத்தையும் வந்து சேர்த்து இப்போ மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சிட வேண்டியது தான். இது அரைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். என் சின்ன பொண்ணு எழுந்திரிக்கிற மாதிரி இருந்தால், ஸோ மிக்ஸி சத்தத்தில் அவள் எந்திரிச்சிருவாளோ அப்படின்னு பயந்துட்டு அதை அரைக்காமல் அப்படியே வச்சுட்டேன். சரி அப்புறமா அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி முளைக்கட்டின பச்சை பயிறு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். நான் எப்பயாவது காலையில் இந்த மாதிரி இதில் அரைச்சி தோசை செய்வேன். இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது சாலட் மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துருவேன் ஹஸ்பண்டுக்கு. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து சாலட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து வெறும் மாங்காவும் கேரட்டும் அதில் போட்டு தான் வந்து நான் சாலட் பண்ண போகிறேன். இல்லைனா இதில் சாலட்டில் பொதுவாக நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வேக வச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இல்லைனா மாதுளம் பழம், இல்லை வெங்காயம், குக்கும்பர், அதுக்கப்புறம் கேப்சிகம் இது மாதிரி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். அவருக்கு வந்து காஃப் இருக்குது அப்படின்றதால நான் நிறைய எதுவும் சேர்க்கலை. வெறும் கேரட்டும் மாங்காய் சேர்த்துட்டு பெப்பர் பொடியும் அதுக்கப்புறமா வந்து ஜீரக பொடியும் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நிறைய வந்து சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நான் கொத்தமல்லி மட்டும் நல்லா கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். லெமனும் வந்து உப்பும் பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா இப்போவே சேர்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் உப்பும் லெமனும் வந்து அதுக்கப்புறமா அவர் சாப்பிடும் போது சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் பொண்ணு வந்து பொடி இட்லி வந்து கேட்டால், இந்த மினி இட்லியில் வந்து பொடி போட்டு தாளித்து அதை வந்து கொடுத்துருவேன்.
நைட்டே வந்து அவகிட்ட கேட்டுருவேன் நான். அடுத்த நாள் வந்து என்ன டிஃபன் எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன் நான். இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த புதினா துவையலை வந்து அரைச்சி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம அதை தாளிச்சிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெயில் தாளிச்சா தான் நல்லாயிருக்கும். எண்ணெயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும். இதில் வந்து எப்பவும் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் அது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பெருங்காயம் அது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த துவையலை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். நான் வந்து வேகமாக அரைச்சதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றியே நான் அரைச்சிட்டேன். அப்போ தான் சீக்கிரமாக அரைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அரைக்கும் போது தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து கம்மியாக சேர்த்து அரைங்க. ஏன்னா இப்போ தண்ணி நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா வத்துறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால தான் இப்போ இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இல்லைனா வந்து எல்லா இடத்துலையும் வந்து தெளிச்சிக்கிட்டே இருக்கும். இது நல்லா கொஞ்சம் கொதித்து நல்லா வற்றி வரணும். எப்பயுமே வந்து லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து பிளான் பண்ணிப்பேன். சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துப்பேன் நான். இந்த துவையல் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நான் இட்லி வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். இட்லிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து சேர்த்து இந்த மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளித்து பொடி இட்லி பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நட்ஸ் பொடி. இது வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்து இட்லி பொடி அரைச்சி வச்சுருக்கேன். பசங்களுக்குன்னு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் வந்து இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இட்லியும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து எண்ணெயும் பொடியும் வந்து பார்த்திங்கன்னா இட்லியில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். இப்போ அதுக்கு மேலேயே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான பொடி இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. அவளுக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பேக் பண்ணிட்டேன். அடுத்து அதே பேன்லேயே வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து காரம் போட்டு எடுத்துக்க போகிறேன். எப்பயும் பாத்திரமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே பாத்திரத்தில் தான் வந்து கழுவிட்டு அடுத்து எதாவது செய்யணும் அப்படின்னா செஞ்சுக்குவேன் நான். ஏன்னா அப்போ தான் வந்து பாத்திரம் வந்து நிறைய சேராது கழுவுறதுக்கு. இங்கே வந்து பாத்திரம் வாஷ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெய்ட்லாம் யாரும் கிடையாது, நானே தான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். அதனால் எப்பயுமே பாத்திரம் எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே பாத்திரத்துலேயே கழுவிட்டு அடுத்தது ஏதாவது செய்யணும் அப்படின்னா செஞ்சுக்கிறது, அந்த மாதிரி தான் வந்து பண்ணிப்பேன் நான். இந்த முட்டை மசாலா வந்து பார்த்திங்கன்னா இது நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். எண்ணெயில் வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்புலாம் போட்டுட்டு இது வந்து நல்லா பரட்டி விட்டுக்க வேண்டியது தான். பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா. இதுக்கு பக்கத்தில் வந்து சத்து மாவு கஞ்சி வந்து காலையில் வந்து என் பொண்ணு வந்து குடிச்சிட்டு போயிடுவா. அதனால் வந்து அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப காலையில் வந்து அவளால் வந்து சாப்பிட முடியாது அப்படின்றதுனால காலையில் எப்பயுமே சத்து மாவு கஞ்சி வந்து குடிச்சிட்டு கிளம்பிடுவான். அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுக்குவா ஒரு பிரேக்கில். ரைஸு வந்து பேக் பண்ண போகிறேன். இதில் எண்ணெயும் உப்பும் வந்து சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த துவையில் வந்து சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கிளறிடலாம். ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. டைம் ஆகிடுச்சு, நீ வந்து பேக் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. அதனால் இந்த சேலடும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நான் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். லெமனும் உப்பும் வந்து சேர்த்துட்டு காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. இந்த பச்சைப்பயிறு சேலட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு வந்து பசி இல்லாமல் இருக்கும். இது 6:45க்கு பார்த்திங்கன்னா வந்து என்னோடய வேலையும் வந்து முடிஞ்சிடும். அதே நேரத்தில் இவங்களும் வந்து கிளம்பிடுவாங்க 2 பேருமே. என் பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பஸ்ஸு பார்த்திங்கன்னா 5:40க்குலாம் வந்து வரும் ஸ்கூல் பஸ்ஸு. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து அவள் எந்திரிச்சு கிளம்புறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து அவங்க அப்பா தான் வந்து ட்ராப் பண்ணுவாங்க ஸ்கூலில். ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா அவள் ஸ்கூல் பஸ்ஸில் வந்து வந்துடுவாள். ஸோ அவளை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து 7:30க்கு ஆஃபீஸு. ஸோ அவர் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்னோடய
சின்ன பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து அவங்க கிளம்பும் போதே இவளும் வந்து எந்திரிச்சிருவா. எந்திரிச்சு ஒரு பக்கம் இவ தனியாக அழுதுகிட்டு உட்காந்துட்ருப்பா. அவங்க கிளம்புனோடனே இன்னும் மூட் அவுட் ஆகிடுவா. எங்கே அக்கா எங்கே அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கும் வந்து அந்த சத்து மாவு கஞ்சி வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு தூங்க வச்சுருவேன். தூங்க வச்சுட்டு வந்து கிச்சனில் பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படி அப்படியே போட்டுட்டு தான் நான் அவங்கள கிளப்புறதுக்கு போயிடுவேன் நான். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து இப்போ க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கழுவி வைப்பேன். சம்டைம்ஸ் அவள் தூங்க மாட்டா. அவள் தூங்கலை அப்படின்னா இந்த வேலைலாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறமா அவளை வந்து பொறுமையாக அவளுக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு திரும்ப வந்து இங்கே எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இங்கே மோஸ்ட்லி வந்து இந்த இடத்த வந்து அப்போவே வந்து க்ளீன் பண்ணிடணும் காலையிலேயே அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிச்சனில் வந்து வேலை இருக்காது. ஸோ காலையிலே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோடு வந்து நான் ஈவினிங் 4:30 போல் தான் நான் வந்து கிச்சனில் வந்து திரும்ப டீ வைக்கிறது, ஸ்நாக்ஸ் செய்கிறது, அந்த மாதிரி கிச்சனுக்கு வந்து வேலை இருக்கும். ஸோ அதனால் அப்போவே வந்து எல்லாத்தையும் நான் வந்து பாத்திரம் அப்போ யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையுமே நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். நான் கிச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் க்ளீனிங்லாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு சும்மா தொடச்சி விட்டுருவேன் நான். கிச்சனில் பாத்திரம் வந்து அப்படி அப்படியே நான் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா அடுத்து வந்து எனக்கு வேலை செய்கிறதுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்பயுமே வந்து பாத்திரத்தை வந்து கழுவி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கும். இந்த இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஈர துணியை வச்சு நான் வந்து தொடச்சி விட்டுருவேன். நான் யூஸ் பண்ண அந்த இரும்பு சட்டியும் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி நான் வச்சுருவேன். நான் அன்றைக்கி காலையில் வந்து ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் பொங்கிடுச்சு. அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா நைட்டு வரைக்கும் அது ரொம்ப அப்படியே ட்ரை ஆகிட்டு துடைக்கிறது கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு அதை மட்டும் நான் நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது மாதிரி தான் இப்போ வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சித்தூஸ் ஹோம் மேக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.